ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மசாலா எக் ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 6 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். கத்தியால் இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு முட்டையோடைய அந்த மஞ்சள் கரு தனியாக, வெள்ளை பகுதி தனியாக எடுத்துக்கலாம். மஞ்சள் கருவை எடுத்து தனியாக தட்டில் வச்சுட்டு இந்த வெள்ளைக்கருவை அப்படியே ஒரு 2, 3, 4 பீஸாக அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும், ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் கையாலே அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக வந்து எடுத்துகிட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையோடைய அந்த வெள்ளைக்கருவை அப்படியே கையாலே வந்து பிச்சு போட்டுக்கலாம். ஒரு 5-6 பீஸா, ஒரு முட்டையை ஒரு 5-6 பீஸா அப்படியே வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எல்லா முட்டையும் கட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு, இப்போ இந்த வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கோம்ல, தனியாக பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு லேசாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த வெள்ளைக்கருவை மட்டும் போட்டு லேசாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்க்கக்குள்ளேயே சேர்த்துக்கோங்க. நான் வந்து தனி மிளகாத்தூள் அரைக்கக்குள்ளேயே காஷ்மீரி மிளகாத்தூளும் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து ஒன்றா வந்து அரைச்சி வச்சுருவேன். அதனால் கலர் வந்து நல்லா இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கலர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் மட்டும் வறுத்ததுக்கப்புறமா இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு, இப்போ அது கூடவே இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா வந்து பொரியட்டும். நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இப்போ இது லேசாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை லேசாக வந்து கீறிட்டு அதையும் இது கூடவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதுவும் லேசாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்து அந்த வெள்ளைக்கருவில் வதக்கியிருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைக்கரு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த மஞ்சக்கருவையும் முழுசாக சேர்க்காமல் அப்படியே வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து உப்பு காரெல்லாம் நல்லா ஏறும். அதனால் வந்து சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். அப்படியே சிம்லே வந்து வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இது கூடலாம் நீங்கள் வந்து தொட்டு சாப்பிடக்குள்ள ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன்.
இந்த சிம்பிளான மசாலா எக் ஃப்ரையை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.